ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது செய்கிறக்காக குக்கர் அடுப்பில் வச்சு 100 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். சாதா ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 மராட்டி மொக்கு, சின்னதாக 3 பிரியாணி இலை. இதுக்கு வந்து வேறு எந்த ஸ்பைஸ் பவுடர் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுதான் இதுக்குரிய மசாலா, அதாவது வாசனைக்காக போடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட போகிறதே இல்லை. வெறும் சின்ன வெங்காயம் வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அந்த பிரியாணியை பெரிய வெங்காயம் போட்டு செய்கிற பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்தோம் அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் சரியாக இருக்கும். அதாவது உரிக்கிறதுக்கு முன்னால் வெயிட் போட்டு பார்த்தோன்னா 400 கிராம் சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயத்தை உரிச்சிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஏதாவது ஒரு உலக்கில் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கோம். அப்போ வந்து ஒரு உலக்கு இருக்குதுன்னா அதில் பாதி உலக்குக்கு உரிச்ச வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உரிச்ச வெங்காயம் 1/2 உலக்கு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம மிளகாத்தூளை முதல்ல எண்ணெயில் போடுறதுனால பிரியாணிக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து முதல்ல சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நிறச்சி போட்டால் போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியை அரைச்சி வச்சுருக்கனால 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை பார்த்திங்கன்னா எப்போவுமே கிரேவி செஞ்சாலும் சரி, பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிக்கனை வந்து கழுவிட்டு கல் உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சிக்கன் சமைக்கும் போது சாஃப்டாக இருக்கும். ரப்பர் மாதிரி ஆகாது, நாராக வராது, சக்கையாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் சிக்கனை சேர்த்துருக்கிறேன். கூடவே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி புதினா வந்து இந்த 1/2 கிலோ அரிசிக்கு தான் இன்றைக்கி 1/2 கிலோ செய்ய போகிறோம். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கைப்பிடி விட கம்மியாக இருந்தால் போதும், 2 சேர்ந்தே. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிங்கிறனால 150 கிராம் தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட் பார்க்க முடியலன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி சரியாக இருக்கும். இப்போது தக்காளியை போட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம போட்டிருக்க சிக்கனும் இந்த மசாலாவில் சேர்ந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துட்டு வதக்கி செய்கிறோமோ அப்போ வந்து நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி பிரியாணி மசாலா சேர்க்க போகிறது இல்லை, மல்லித்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிள் பிரியாணி, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. அடுத்து நமக்கு இதில் புளிப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நான் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். நம்ம கடைசியில் வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு பத்தலைன்னா நம்ம அந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து அடுப்பில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிற போது எப்போவுமே கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அது சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அரிசியை சேர்த்தாச்சு. அரிசி வந்து 1/2 மணி நேரமாக கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்தாச்சு. தண்ணியோட அளவு இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமாக சேர்த்தாச்சு. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5. சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 சரியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து சிக்கனை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம், அரிசியை ஊற வச்சுருக்கோம். அப்போ வந்து நமக்கு தண்ணியோட அளவு வந்து 1.25 ஊற்றினாவே சரியாக இருக்கும், உதிரியாக இருக்கும். எனக்கு வந்து உதிரியாக வேண்டாம், கொஞ்சம் குறைவாக வேணும். அதனால நான் வந்து 1.5 கப்பை ஊற்றிட்டேன். 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியுமா மேலே வரும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம குக்கரை மூட வேண்டாம், சும்மா மூடி வச்சுட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அரிசி இப்படி மேலே தெரிகிற மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடிட்டு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக அடி பிடிக்காத உதிரியான பிரியாணி கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், நம்ம மூடியாச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பெருசாக வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இனிமேல்ட்டு இதில் நெய் ஊற்றணும், எலுமிச்சம்பழம் ஊற்றணும் எதுவும் வேண்டாம். இதுவே நமக்கு போதும். நல்ல வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, ஏன்னா ஸ்டீல் குக்கர் சூடு இருந்துகிட்டே இருக்கும். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கிண்டி விட்டுணும் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.